ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, தேங்காய் பாயசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைன்னு தேங்காய் பாயசம் பண்ணேன். அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பண்ணும்போது காட்டுவோன்னு. அதுக்கு 3/4 கப்பு தேங்காயும் அதே அளவு 3/4 கப்பு வெல்லமும் எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இந்த 3/4 கப்பு வெல்லத்துக்கு 3/4 கப்பு தேங்காய். அதோட அரிசி ஒரு டேபிள் ஸ்பூனும், முந்திரி பருப்பு, அப்புறம் ஏலக்காய், அதோட கொஞ்சம் பாதாம் எல்லாமே ஊற வச்சுருக்கேன். பாதாம் முந்திரி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பாதாம் முந்திரி இருந்தால் போடுங்க. இல்லாதவங்க தேங்காய், அரிசி, ஏலக்காவை நீங்கள் அரைச்சி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை கரைச்சிப்போம். இல்லை குப்பை மண்ணெல்லாம் இருக்கும்ல, நம்ம கரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி நம்ம பாகெல்லாம் வைக்க தேவையில்லை. இப்போ எல்லாம் அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், பாதாம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுங்க. விழுதா அதுக்குள்ளே இது வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள். இந்த குப்பையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். அதை பாருங்கள், எல்லாமே கரைஞ்சிட்டு. இப்போ வடிகட்டிட்டு அந்த வெள்ளை தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம டேரெக்டாக அந்த இதை விழுத கொட்டினா போதும். பாகெல்லாம் வைக்க தேவையில்லை. நல்லா கொதி வந்துடுது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சின்னு வந்திருக்கோம்ல விழுது, அதை கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா இதில் அரிசி போட்டிருக்கனால அரிசி வேகணும். அதனால் இந்த விழுதை அதில் கொட்டிட்டு நல்லா கொதித்து வரும். கொதித்து நல்லா கெட்டியானோன்னே ஏன்னா அடியில் போய் ஈஷிக்கும். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுங்க, கெட்டியாக இருக்கும். அதனால் நிறையா ஒரு மிக்ஸி அலம்பி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ நீர்க்க வேணுமோ நல்லா கெட்டி கொடுக்கும். இப்போ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மிக்ஸி அலம்பி ஊற்றிட்டு திரும்பி இன்னும் உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது பாயசம். ஒரு கொதி விட்டு நல்லா இறக்க வேண்டியதான். நல்லா கெட்டியானோன்னே இறக்க வேண்டியதான். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம பாதாம் முந்திரியை வறுத்துப்போம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பாதாம் முந்திரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. செவக்க ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கொதிச்சு வர அந்த பாயசத்தில் ஊற்றி இறக்க வேண்டியதான். அப்புறம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது தெரியாதவங்களுக்கு, பாயசம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத இப்போ புதுசாக இப்போ தான் சமைக்க ஆரம்பித்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். இதை பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுது பாருங்கள். இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ அதில் கொட்டி நம்ம பரமாற வேண்டியதான். சுவையான தேங்காய் பாயசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொதிச்சு வருது பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த முந்திரி பருப்பை எடுத்து இதில் கொட்டிடுவோம். அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாயசம், வடை, மற்ற எல்லாமே டிஷ் பண்ணியிருந்தேன். அதை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன்.